அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து சிக்கன் சுக்கா செய்ய போகிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஃபேனில் வந்து நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 குழிக்கரண்டி இருக்கும், ஊற்றிக்கிறேன். சின்ன துண்டு பட்டையும் 2 ஏலக்காவும் போட்டுக்கிறேன். 2 பெல்லாரியும், பெரிய சைஸ் பெல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பார்த்துக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து செஞ்சாக்கா நம்ம வதக்கினாக்கா அது சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறேன். சிக்கன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 300 கிராம் இருக்குங்க, அது போட்டுக்கிறேன். இப்போ சிக்கனும் இஞ்சி பூண்டு தாங்க வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கிக்கிட்டோம் அப்படியே. அதுக்கு பிறகு தான் மற்ற சாமான் நம்ம சேர்த்துக்கணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், பாதி வெந்துருச்சு சிக்கனு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். இது மிளகுத்தூள் தாங்க கூட போடணும், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் பாருங்கள் நிறைய சேர்க்குறேன் பாருங்கள். ஒரு மேஜர் கண்டி அளவுக்கு போட்டுக்கிறேன் மிளகுத்தூள். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா தூள் ஒரு மேஜர் கண்டி போடுறேன். 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் 1 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே அதை அப்படியே வேகணும். சிக்கனும் சரி, அந்த மசாலாலாம் அப்படியே வெந்துடும். உங்களுக்கு வேணால் ட்ரையாக இருந்துச்சா 1 ட்ராப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் முடிச்சு வேக வச்சுருக்கேன். பாருங்கள் கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்காங்க. மல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.